தேவனுடைய பலன் அன்றுவரே உண்டானதுக்காக நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய அளவில்லாத பிரசனமும் அளவில்லாத மகிமையும் நிரம்பி இருப்பதாக. எல்லா விதமான சத்துருவின் கட்டுகளும் முறிந்து போவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசனமும் மகிமையும் அந்த பிள்ளைகள் நிரப்பட்டோம்ப்பா. தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நிறைகளோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆவியானுடைய திருக்கரத்தில் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தாழ்த்தி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஸ்தோத்திரம். கூட உட்காருவோம். ஆண்டவர் வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய மத்திய புஸ்தகம் ஸ்தோத்திர தூரத்திலிருந்து அந்த எல்லாரையும் வரவேற்கிறோம். இயேசு பிறந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். வசனங்களுக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரத்தில் மத்திய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு என்று கிறிஸ்து என்றாலே ஸ்தோத்திரம் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர். நம்முடைய தமது ஜனங்களின் பாவங்களை ஸ்தோத்திரம் நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பார். ஸ்தோத்திரம் சொல்றாரு. அல்லேலூயா. பாவங்களை நீக்கி நமக்கு ரட்சிப்பார். ஸ்தோத்திரம். ரட்சிப்புங்கிறது ஒரு விடுதலைக்கு சமானம். அல்லேலூயா. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரட்சிக்கிறவர் நம்மளை சகல உபத்திரவத்திலிருந்தும் பாடுகளிலிருந்தும் நமக்கு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நம்மளுக்கு என்ன செய்வாரு? ஆண்டவர் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. ரட்சிக்கிறவர் நம்மளை என்ன செய்வாரு? ரட்சிப்பார். நம்மளை காப்பாற்றுவார் என்ற அர்த்தம். சுருக்கமா சொல்லப்போனா என்ன அர்த்தம்? நம்மளை காப்பாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதர பாவங்களிலிருந்து நம்மை நீக்கி ரட்சிப்பார். ஏன் பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரனா எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் இது, மூல காரணம் இது பாவம். புரியுதா உங்களுக்கு? எல்லா கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் என்ன காரணம்? பாவம் தான் ஒரு மனுஷனுக்கு எல்லா கஷ்டத்திற்கும் காரணம். அப்ப நமக்கு பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாருன்னா, பாவங்களிலிருந்து நம்மளை ரட்சித்துட்டாருன்னா, ஸ்தோத்திரம், நமக்கு எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சிடும். அல்லேலூயா. இந்த ஆதாம் ஏவாள் தான் முத பாவம் செய்தாங்க. ஆதாம் ஏவாள் மூலமாக மனுக்குலத்திற்கு பாவம் அப்படியே வந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த பாவத்தை மன்னிக்கிறதற்கும் போக்குறதற்கும் இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த உலகத்தில் பிறக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதற்கு அப்படியே இயேசு பூமியில அப்படியே மனுஷனா பிறக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆதியிலே ஆதாம் செய்த பாவத்தினம், ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக பூமிக்கு என்ன வந்துச்சு? பாவம் வந்தது. அதே நேரத்துல இப்ப இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆதாமை போல இருக்கிறார். முத ஆதாம் இந்த பூமியில ஆண்டவர் உண்டு பண்ணார். அதே போல கடவுளே இந்த பூமியில என்ன செய்ய மனுஷனா பிறக்கிறார். 2ஆம் ஆதாமாக பிறக்கிறார். அவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, ஒரு மீட்பு கிடைக்குது, ஒரு இரக்கம் கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் மூலமாக அந்த ஒரே மனுஷன் மூலமாக ஆதாம் மூலமாக நமக்கு பாவம் வந்துச்சு. இவன் இன்னொருவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இவர் தேவகுமாரன். மனுஷனை படைச்சாரு. மனுஷன்ட்ட இருந்து என்ன வந்துச்சு? பாவம் தான் வந்துச்சு. மனுஷன்ட்ட இருந்து பாவம் தான் வரும், சாபம் தான் வரும், கஷ்டம் தான் வரும். ஆனா தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து என்ன வருகிறது? ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஜீவன். இப்ப ஆதாம்கிட்ட இருந்து மரணம் வருகிறது, இயேசுவிடத்திலிருந்து ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. ஆதாம் மூலமாக நமக்கு வந்தது பாவம், கீழ்ப்படியாமை, அடுத்து பாவம், அடுத்து என்ன செய்யறது? மரணம். இந்த மூன்று அப்படியே வருகிறது. இவற்றை பூரண கீழ்ப்படிதல் உள்ளவரா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன செய்ய? நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவரா? அல்லேலூயா. ஜீவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? இப்போ மரியாளுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அல்லேலூயா. மரியாளுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு? அதுக்கு முந்தின வசனத்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள்
யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அல்லேலூயா அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பதியானாள். அல்லேலூயா அவர்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே அவளுக்குள்ள இயேசுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து நிலையிட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அல்லேலூயா இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன நடக்குது? ஒரு குழந்தை அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்துல நம்ம சொல்லுவாங்க தூணில இருக்கும் துரும்புல இருப்பாங்க. ஆனா தூணிலும் துரும்புலும் கடவுள் இருக்க மாட்டாரு, கடவுள் மனுஷனுக்குள்ள இருப்பார். அல்லேலூயா பரிசுத்த ஆவியினாலே ஒரு கன்னிகையின் வயிற்றிலே அப்படியே ஒரு குழந்தையா அவதரிக்கிறார். கடவுளால் தேவனால் எல்லாம் கூடும். அதான் மரியாள் சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? நான் இன்னும் கல்யாணமே முடிக்கலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் தேவதன் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல சொல்றான். லூக்கா புஸ்தகத்துல எடுத்துக்கிட்டோம்னா சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவ கேட்கிறா, மரியாள் ஒரு கன்னிப்பெண் கேட்கிறான், இது நான் திருமணமாகல எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவதன் சொல்கிறான், ஸ்தோத்திரம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அல்லேலூயா. அப்ப தேவனாலே கூடாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஒரு கடவுள் பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பதாக எங்க இருந்தாரு? திடீர்னு அவர் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக பிறக்கிறார். மரியாள் வைத்தல் திடீர்னு பிறக்கிறார். அவர் வந்து பிறந்த மனுஷனா பிறந்து அவர் கடவுளா மாறல. அவர் ஏற்கனவே கடவுள் தான். யார் மனுஷனா பிறந்து கடவுளை யாரும் மாற முடியாது. மனுஷனா பிறந்து ஒரு மனுஷனாக மாறலாம், தேவ பிள்ளைய மாறலாம். அதுக்கப்புறம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா அவர் கடவுளாகவே அங்க இருந்தார். இயேசு கிறிஸ்து மூலமா தான் எல்லாம் படைக்கப்பட்டது. தேவன் வந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூலோகத்தையும் என்ன செய்யும், வானத்தையும் அண்ட சராசரங்களையும் அவர் மூலமாய் படைத்தார். அதான் வேதம் சொல்கிறது யோவான் 1ஆம் அதிகாரத்துல, எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க ஸ்தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தைங்கிறது இயேசுவை குறிக்கும். அல்லேலூயா. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர்னா யார்? இயேசு. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் மூலமாய் உண்டாயிற்று? இயேசு மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. சகலமும் சகலம்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லா அண்ட சராசரங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல். கணமா கேட்கிறீங்களா? உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றுமே உண்டாகலையா? ஒண்ணு கூட ஒரு தூசி எறும்பு, ஒரு சின்ன ஒரு எறும்பு கூட என்ன யாரும் இல்லாம இயேசு இல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. இயேசு இல்லாமல் என்ன செய்யல? உண்டாகலன்னு சொல்றார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படி சொல்றார். அப்ப சகலத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். அல்லேலூயா என்று எழுதப்பட்ட சகலத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவங்க பிறந்திருக்காருன்னு சொல்லி பாடல் இருக்குது. அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப நம்ம இயேசுவை பத்தி என்ன நினைக்கிறோம்? ஏதோ சிலுவையில் அறையப்பட்டு அப்படியே தொங்கினார் அப்படின்னு நினைக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டு தொங்கினார் உண்மைதான். ஆனா ரட்சிப்பு ஆனா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். சகலமும் அவர் மூலமாய் உண்டு பண்ணப்பட்டது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இந்த சத்தியத்தெல்லாம் நம்ம அறிந்துக்கணும். ஏதோ நம்ம இயேசு கும்பிட வந்தோம், இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம் சொல்லிட்டு போறாங்கள, அவருக்கு ஏதோ நன்மை உண்டாகிற மாதிரி, நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிச்சை மாதிரி ஒன்று கிடைச்ச மாதிரி அப்படிங்கிறதே இல்லை. நம்ம இல்லை, நம்மளை மீட்க தான் அவர் வந்தார். இயேசு வந்தது நோக்கம் என்ன? நோக்கம் நம்மளை மீட்டெடுப்பதற்காக. பாவத்தில் நம்ம தான் விழுந்துட்டோம், அவர் விழுகல. நம்மள பிள்ளைகள் பாவத்துல ஒரு பிள்ளை கிணத்துல விழும் பொழுது என்ன செய்யப்பட்டிருக்குது? தூக்கி எடுக்கிற மாதிரி அவர் நமக்காக சிலுவையில் பலியானார். அல்லேலூயா. அதான் ஒரு ராஜா கேட்டாராம், ஏன்பா கடவுள் பெரிய ஆள்னா அவர் வரதுக்கு தேவதூதன் அனுப்பியிருக்கலாம்ல. யார் அனுப்பியிருக்கலாம்? தேவதூதன் அனுப்பியிருக்கலாம்ல. கடவுள்கிட்ட யாராவது சேவகர் இல்லையா? சேவகர் அனுப்பியிருக்கலாமே அப்படிலாம் என்ன செய்யறான்? கேட்கறான். ஒரு யாராவது இப்ப நான் ராஜா, உடனே எனக்கு வேலைன்னா என்ன செய்ய? ஒரு சேவகர் நோக்கி என்ன செய்யுங்க? ஒரு மந்திரி அனுப்புறேன், ஒரு சேவகர் அனுப்புகிறேன், ஒரு படைத்தளபதி அனுப்புகிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 10 சேவகர் அனுப்பி என்ன செய்யறேன்? இடத்தை ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வர சொல்றேன், அல்லது என்ன செய்யறேன்? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றேன் அப்படிலாம் சொன்னானா. அதற்கு அந்த ரட்சிக்கப்பட்ட மந்திரியார் சொன்னாராம், ராஜாவே நாளைக்கு என்ன செய்யுங்க? ஆற்றங்கரைக்கு வாங்க, அங்க உங்களுக்கு ஏன் கடவுள் மனுஷன் அந்த பூமியில் வந்தாலும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். சரி சொல்லிட்டு இவரும் எங்கே போயிட்டார்? ஆற்றுக்கு போயிட்டார். பெரிய ஒரு ஆறு,
ஆற்றுக்கு போனால் அங்கே படகுல அங்கே மந்திரியார் பாதி ஆற்றுல நின்றுட்டு இருக்காரு. பாதி ஆற்றுல வந்து கையை காமிச்சு ராஜா கூப்பிட்றாரு, வாங்க ராஜா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. உடனே ராஜாவும் படகு எடுத்துட்டு சேவகன் ராஜா சும்மா போவாரா, சேவகரோடு போறாரு. சேவகரோடு தண்டு விழிச்சு போய் மந்திரி கிட்ட வர்றாரு. மந்திரி கிட்ட வந்தா பாருங்க, மந்திரி ராஜாவின் குழந்தையை எடுத்து கையில், ராஜா ஏதோ உங்க குழந்தை அப்படின்னு சொல்லி தூக்கி தண்ணிக்குள்ள போட்டான். ஒரு 5 வயசு பிள்ளை. உடனே பாருங்க சடக்குன்னு ராஜா உள்ள தண்ணிக்குள்ள குதிச்சிட்டார். குதிச்சு டக்குன்னு அந்த குழந்தை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்து மேலே கொண்டு வர்றாரு. அது பொம்மை. ராஜாவுக்கு என்ன ஒரே கடுப்பாயிடுச்சு, என்ன என் மகனை போல ஒரு பொம்மையை செஞ்சு உள்ள போட்டேன்னு. அப்ப மந்திரி கேட்டாராம், ராஜா நீங்க தானே சொன்னீங்க கடவுளையே மனுஷனா பிறக்கணும்னு சொன்னீங்க, அவனை கடவுள் பெரியானா வேலைக்காரன் அனுப்பியிருக்கலாம்னு சொன்னீங்களே, இப்ப எதுக்காக நீங்க தண்ணிக்குள்ள குதிச்சிங்க? உங்க பிள்ளை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு தானே நீங்க குதிச்சிங்க. ஏன் உங்க பக்கத்துல இருக்க சேவனை நோக்கி, எப்பா என் பிள்ளைய நீ தூக்கு அப்படின்னு சொல்லி நீ தண்ணிக்குள்ள குதிச்சு நீ தூக்குப்பான்னு சொல்லி விட்டுருக்கலாம்ல. அவங்க ராஜசனா அப்படிலாம் இப்ப சேவகன் அனுப்புனா அவன் ஒழுங்கா செய்ய மாட்டான். என் மேல இருக்க கடுப்புல தவற விட்டுருவான், அல்லது எதுவுமே அவங்க தவற விட்டுருவாங்க. அதனால ராஜாவே தான் பிள்ளை என்ன துடிச்சிச்சு? சதை துடிக்குது சொல்லுவாங்களே, தான் ரத்தனா சதை துடிக்குன்னு சொல்லுவாங்களே இல்லையா? அப்ப தான் பிள்ளைன்னு உடனே ராஜாவே சடக்கு குதிச்சிட்டார். 1 நிமிஷம் செகண்ட் தாமதிக்கல. சேவகனை குதிக்க சொல்லல, தளபதி படத்தளபதி குதிக்க சொல்லல, தானே குதிச்சிட்டார். ஏன்னா அந்த காரியத்தை ராஜா அவர் தகப்பன் தான் என்ன செய்வார், பிள்ளைக்காக உத்தரவாதம் எடுத்து தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பிள்ளையை காப்பாற்றுவார். ஒரு அலையிலுயா சொல்லுவோம், அலையிலுயா. அதே போலதான் ஆண்டவர் கடவுளும் இந்த இயேசுவும் நம்மளை தான் படைச்சாரு. அதனால தான் அவரே இறங்கி வந்தார். அல்லேலூயா. பாவத்துக்காக பிராயச்சித்தம் பண்ணும் பொழுது பாவத்துக்காக ஒரு பரிகாரம் செலுத்தப்படும். பாவத்துக்காக பிராயச்சித்தம், ரத்தம் சிந்தப்படும். அப்ப ரத்தம் சிந்தி தண்டனை அனுபவிக்கிறது, பாடல் அனுபவிக்கிறது, வேதனை அனுபவிக்கிறதுனா எப்படின்னா ஒரு சேவகனோ ஒரு வேலைக்காரனோ தேவதூதர்களோ இது வந்து செய்ய முடியாது. அவங்க பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப தேவ திட்டம் பாழாய் போயிடும். அப்ப தேவனே இது முழுமையா நிறைவேற்றணும்னா கடவுளே இந்த பூமிக்கு மனுஷனா குழந்தையா அவதரிக்கிறார். அல்லேலூயா. பிறந்து முறைப்படி எதுவுமே ஒரு நியமத்தின்படி கடவுள் செய்வார். அல்லேலூயா. நம்மள மாதிரி பாதியில செஞ்சுட்டு பாதியில போட்டுட்டு பாதியில செஞ்சுட்டு இப்படி அப்படியே இருக்க மாட்டார். நம்ம எது எடுத்தாலும் பாதியா இருப்போம் இல்லையா? எல்லாத்திலையும் பாதியா இருப்போம். ஆனா கடவுள் செஞ்சார்னா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் நேர்த்தியா கிரமமா அவர் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் மகிமையாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப தான் பிள்ளையை ரட்சிக்கிறதுக்கு அவரே தண்ணிக்குள்ள குதிச்சு அல்லேலூயா. அந்த பிள்ளை எவ்வளவு ஆழத்துல போனாலும் ராஜா போய் எப்படினாலும் காப்பாத்தி மேல கொண்டு வருவார். அல்லேலூயா. தான் உயிரே பணையம் வச்சு. அதே போலதான் கடவுள் பார்த்தாரு. தேவதூதர்கள் அனுப்பல, சேனைகள் அனுப்பல, இந்த பூமியில் இருக்கிற மனுஷனை ஒருத்தனமா எடுத்து பலி கொடுக்க அனுப்பல. எனக்காக இந்த மனுமக்களுக்காக நீ பலி செலுத்தப்படுவாயின்னு சொல்லல. ஆனா என்ன எல்லாருக்கும் குறை இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துங்கிற ஒருவர் தான் பரிசுத்தமான ரத்தத்தை உடையவர். அல்லேலூயா. அதனால்தான் அவர் பரிசுத்தமானவர். பலி 33 வயதுல நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு அப்படியே ரத்தத்தை சிந்தினார், பலியானார். ஒரு அலையில் கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நமக்காக அவர் தான் பலியானார். அல்லேலூயா. அந்த அன்பு, தேசப்பாவுடைய அன்பு ஒரு தெய்வீகமான ஒரு அன்பு. அல்லேலூயா. அவன் அன்பிலே சிறந்த ஒரு அன்பு. நம்மளை மீட்பது, நம்ம ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக ஒவ்வொருவரு மேலும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எனக்கு என் வீட்டுக்காரர் மதிக்க மாட்டாரு, மனைவி மதிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க, அல்லது எங்க அம்மா அப்பா என்னையும் மதிக்க மாட்டாங்க நீங்க இருக்கலாம். ஆனா உங்களுக்காக உயிரே கொடுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர், நமக்காக பலியான ஒரு தெய்வம், அதுதான் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. அது எப்படி நம்மளை ரட்சிக்கிறாரு? தம்முடைய ரத்தத்தை சிந்தி. அதான் 1 யோவான் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் அல்லேலூயா நீக்கி அல்லேலூயா நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 7ஆம் வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒளியில் நடக்கிற ஒருவர் வைக்கும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. யாருடைய ரத்தம்?
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி, அவர் சொல்றாரு நம்முடைய சகல பாவங்கள் நீக்கினா என்ன அர்த்தம்? அது நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே வருகிறது. அல்லேலூயா. கழுவி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மொழிபெயர்ப்பட்டிருக்கப்பட்டது. நீக்கி, கழுவி, சுத்திகரித்து, இந்த மூன்றும் நம்ம அந்த பைபிள்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று, பாவம் நம்மளோட ஒட்டி இருக்குது, நம்மளை ஒட்டி நம்மளோட கலந்துருச்சு. அல்லேலூயா. அந்த இப்போ நம்ம சகதியில் என்ன செய்கிறோம்? கைகால் பட்டுருச்சு, உடம்பெல்லாம் பட்டுருச்சுன்னா என்ன கழுவுறோம், தண்ணி ஊற்றி கழுவுறோம். அது சகதி காலில் பட்டுருச்சு, கீழே விழுந்துட்டோம், சகதியில் விழுந்துட்டோம்னா என்ன செய்யறோம்? உடம்பெல்லாம் சகதி உடனே குளிச்சு என்னை கழுவுறோம். அதே போல் நம்மளை கழுவுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யப்படுகிறது? நம்மளை கழுவுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, நீக்குகிறது. நீக்கி, அல்லேலூயா, நம்மளை ஒட்டி இருக்கிற அந்த பாவத்தை அவர்கள் நீக்கிறார். இன்னும் நம்மளை தொடர்ந்து வருகிற சாத்தான், பாவம்ங்கிறது ஒரு உயிர் போல, ஒரு ஜீவன் போல. அதுக்கு ஒரு பாவத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. அதான் ஒரு ஜீவ பிரமாணம், அது மரண பிரமாணம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ள ஜீவ பிரமாணமா வேலை செய்யுது. என்ன பிரமாணம் வேலை செய்யுது? இப்ப எய்ட்ஸ் வியாதி வந்துருச்சு, ஒருத்தர் எய்ட்ஸ் வியாதி உள்ளவருடைய ரத்தத்தை எடுத்து இன்னொரு நல்ல மனுஷனுக்கு செலுத்தியாச்சுன்னா அவனுக்கு என்ன ஆயிடும்? எய்ட்ஸ் வியாதி. புரியுதா உங்களுக்கு? அதே நேரத்தில் எய்ட்ஸ் வியாதியை குணமாக்குற நல்ல மருந்துகள் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை செலுத்தும் எய்ட்ஸ் வியாதியெல்லாம் அழியுது இல்லையா? அப்போ ஒரு நோயை கொண்டு போகணும். அப்போ ஒரு மலேரியா காய்ச்சல் இருக்குது, மலேரியாக்குரிய ஊசி, அப்படி இந்த வியாதிக்குரிய அந்த கிருமியை செலுத்தினா மலேரியா காய்ச்சல் வந்துடுது. ஆனால் மலேரியா காய்ச்சல் அழிக்கிற ஒரு மருந்து செலுத்தும் பொழுது மலேரியா ஜீவன் உண்டாயிரும். அல்லேலூயா. இப்ப இந்த பாவம் அப்படி நமக்குள்ள என்ன செலுத்துகிறது? பாவம் மரணத்தை செலுத்துகிறது. ஒவ்வொரு மனுஷனும் மரணம் இன்ஜெக்ஷனா என்ன செலுத்துது? பாவம் போடுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கிறாரு. அவருடைய இன்ஜெக்ஷனையே, அவருடைய ரத்தத்தை எடுத்து நமக்குள்ள செலுத்தி, அதான் ஜீவன் நமக்குள்ள. அல்லேலூயா. இந்த மரணம் என்ன செய்யப்படுகிறது? அழிக்கப்படுகிறது. நமக்குள்ள மரணம் அழிக்கப்பட்டு ஜீவன் நமக்குள்ள உண்டாகிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்ப மரணத்தை நமக்கு நீக்கி இன்னொரு பக்கம் பின்தொடர்ந்து வருகிற சாத்தான், மரணம் நம்மளுடைய பின்தொடர்ந்துகிட்டே வரும். அந்த சாத்தான் மரணம் நம்மளை, அந்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்துட்டே வரும். பாவம் வாசற்படியில் நிற்கும் சொல்றாங்க, பார்த்தீங்களா? புரிய உங்களுக்கு? இப்போ பழைய காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, எது பைபிள்ல தான் இருக்குது. பாவம் வாசற்படி நின்று நிற்கும், பதவியும் கதவை தட்டு. ஏற்ற நேரத்தை கதவை தட்டுமா? செஞ்ச பாவம், எப்பயோ செஞ்ச பாவம் நிறைய கதவை தட்டுமா? நீதான பாவம் செஞ்சேன்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒண்ணு முடியலையா? அவன் செத்த பிறகுனா அந்த பாவம் விடாதான். கடைசி அந்த ஆவிட்டு திரும்ப ஆண்டவர்கிட்ட இந்த இவன் இந்த இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான், இவனை என்ன செய்ய போறீங்க? இவன் என்னுடையவன் அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். நம்ம பாவத்துக்கு சொந்தக்காரன் யாரு? சாத்தான். உடனே ஆண்டவர் அவனையும் அந்த பாவத்தையும் நரக தள்ளிடுவார். அப்ப பாவம் ஒரு உயிர் பிரமாணம் மாதிரி, அதுக்குள்ளே உயிர் இருக்குது. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அந்த அவனை நீக்குகிறார். நீக்கி அவனை தொடாத, இது என் மகன் சொல்லி அந்த என்ன செய்யறார்? வெட்டி பாவத்தை அங்க தள்ளி நம்மளை தேவனோடு சேர்த்துக் கொள்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லும். அல்லேலூயா. அந்த பாவ பிரமாணம் ஜீவ பிரமாணம். அல்லேலூயா. பாவ பிரமாணம் ஒருவனை பின்தொடர்ந்து வருகிறது. பவுல் சொல்றாரு, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், யார் என்னை விடுதலையாக்க கூடும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க 24ஆம் வசனம். நான் நிர்பந்தமான மனுஷன்னா இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவான்? அப்ப ஒரு பக்கம் என் மனசுல பாவம் மனசுல ஆளுகை செய்கிறது, இங்கிட்ட ஜீவனும் சமாதானம், மனசுல பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் உண்டாகிறது. ரெண்டு காரியம் மனசுக்கு உண்டாகுது. என்ன காரியம்? பாவம் செய்கிற எண்ணம், இன்னொன்னு பரிசுத்தமா வாழணும், கடவுளுக்கு பிரியமா வாழணுங்கிற எண்ணம். ரெண்டு எண்ணம் வருது. இப்ப நான் ரெண்டு பக்கம் இழுக்கப்படுது. ஒரு பக்கம் பாவம் என்னை இழுக்குது, ஒரு பக்கம் என்ன நல்லது செய்யணும்னு சொல்லி நல்லது என்னை இழுக்குது. ஆனா இந்த எனக்குள்ள இருக்கிற இந்த பாவமானது நல்லது செய்ய விடாதபடி என்னை தடை செய்கிறது. அப்ப ஒரு இழுப்பு சக்தி இழுக்குது. இங்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கிட்டு ஒருத்தர் இழுக்கிறாரு. இப்ப ரெண்டு பக்கத்தை நம்ம யார் மனசு ஒப்பு கொடுக்கிறோம்? கவனமா கேட்குறீங்களா? இந்த பக்கம் பாவ பிரமாணம் இழுக்குது, பாவம் இழுக்குது. இந்த பக்கம் ஜீவ பிரமாணம் இழுக்குது, ஜீவன் இழுக்குது. அல்லேலூயா. சரியான நல்லது செய்யணும். ஆனா இது நல்லதே செய்ய முடியல. சொல்றாரு, என்னால் நல்லது செய்ய முடியல, என்னால பாவமும் செய்யாமல் இருக்க முடியல. இந்த ரெண்டும் என்னை இழுக்கும் பொழுது என்ன செய்யணும்? அப்போதான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வராரு. இயேசுவே, என்னை மன்னியும், என்னை ரத்தத்தால் கழுவும், என்னை விடுதலை ஆக்கும் ஐயா,
இயேசுவே என்னை விடுதலை ஆக்குமையான்னு சொல்லும் பொழுது இந்த பாவ பிரமாணத்திலிருந்து ஏசப்பா வந்து அவருடைய இரத்தத்தின் வல்லமையால் வெட்டி வீழ்த்தி நம்மளை அந்தகார சங்கிலியை அறுத்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த பாவ பிரமாணத்தினின்று, இந்த சாப பிரமாணத்திலிருந்து, இந்த வேதனையின் பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். பாவம், மரணம், சாபம், அல்லேலூயா, இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சாபங்கள் தலைமையில் இருந்துகிட்டே இருக்கும். அதான் சில அவருடைய தரித்திரத்தினாலே நாம் என்ன செய்வோம், ஐஸ்வர்ய லானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதான் அதே பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லும், 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லும் சொல்றாரு, சாபத்தில் என்று அவர் நம்முடைய எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையிலே அப்படியே சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய கர்த்தராகிய 9 வசனம் 8:9, 2 கொரிந்தியர் 8:9, நம்முடைய கர்த்தர் இயேசுக்கு கிருபையை அறிந்திருக்கிறீர், அவர் ஐசுமுள்ளவராய் இருந்த நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவர்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அப்படின்னு சொல்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலையும் அவர் சொல்றாரு, சிலுவையிலே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. பாருங்க 3:13 சொல்றாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும், அப்படியே மரத்தில் அவர் தூங்கும் போது அப்படி தூக்கப்பட்டார், அப்படியே சிலுவையில அப்படியே கட்டி தூக்கி அவரை அனுசிச்சாங்க, அப்படியே வச்சாங்க. மரத்துல சிலுவை மரம் தான். அவர் நமக்கா பலியான மரம். என்ன மரம்? சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்படியே அப்படி தொங்குகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செய்றாரு? சாபமாகி நமக்காக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? சாபமாகி அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த சிலுவை மரத்துல அப்படியே நமக்கு அப்படி பலியாகி சாபம், எல்லா சாபங்களையும் அப்படி ஏற்றுக்கொள்றாரு. அல்லேலூயா. சாபமாகி அப்படியே நமக்காக சிலுவையிலே பலியாகினார். அல்லேலூயா. சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப சாபத்து, எல்லா சாபங்களுக்கும் நம்மளை அப்படியே நீங்களாக்குறார். நம்ம என்னென்ன சாபங்கள், இப்ப ஒரு சில பெரியவங்ககிட்ட சாபமா இருக்கலாம், நம்ம பாரம்பரியமான சில சாபமா இருக்கலாம், வேதனை நெருக்கங்களா இருக்கலாம். சில சாபங்கள் நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு தடை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சில சாபங்கள், சில கட்டுகள் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மரம், அந்த சிலுவையில மரத்தில் அப்படியே முள்முடி சுடப்பட்டு, ஆணி கையில் ஆணி, காலில் ஆணி, தலையில் ஆணியில் அறையப்பட்டு அப்படியே ரத்தத்தை சிந்துறார். கவனமாக ரத்தத்தை சிந்தும் பொழுது நம்முடைய சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம்ம சாபத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ணுகிறார். சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படுது. சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது. நம்முடைய கண்ணீர்கள், இந்த சாபத்தினால மனுஷன் கண்ணீர் வடிக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சாபங்கள் மனுஷ வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. நம்ம அறியாமல் செய்த பிள்ளைகள், அறிந்து செய்த பிள்ளைகள், இவற்றை நிமித்தம் சாபங்கள் குடும்பங்களில் அப்படியே பிறக்குது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 55 வயசு வந்துச்சுன்னா இறந்துடுவாங்க. 45 வயசு விட்டு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் 3 பேர் இறந்துட்டாங்க 45 வயசுல. அதனால ஒரு சில சாபங்கள். சில நேரத்தில் ஒரு குறைபாடு உள்ள ஒரு குழந்தைய பிறந்துடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, குறைபாடு உள்ள குழந்தை எத்தனையோ வீடுகளில் தலை வீக்கமாக பிறந்தது. அதாவது நான் குற்றமாக சொல்லலை, சில சாபங்கள் அவங்க அறியாமல் காலங்களில் இருந்த சாபங்கள், எங்கேயோ இருந்த சாபங்கள் அப்படியே பிறக்க வச்சிடும். அப்போ வீட்டில் வேதனைகள், ஒரு தீராத ஒரு பிரச்சனைகள். அப்போ அது சில பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் அலைவாங்க பார்த்தீங்களா, அப்படியே பிடிச்சி சில குறைகள் வீட்டில். இதில் என்ன காரணம்னா சாபங்கள். அந்த சாபங்கள் வராதபடி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா எங்கள் சாபங்களை மன்னிங்க ஏசப்பா, எங்கள் வீட்டில் அப்படி வந்துடக்கூடாது, எங்கள் பாவங்கள்லாம் மன்னிங்க ஏசப்பா, இப்படி ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம மினிசினோம் விட்டு கொடுத்து அப்படியே ஜெபம் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த ஆண்டவருக்கு தியாகனை சத்தியத்தை கேட்குறேன். அல்லேலூயா. இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணும்படியாக. அல்லேலூயா. சோதரம். 4வது சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். சாத்தான் பார்த்தீங்க லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இதை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. சாத்தான் 38 வருஷமா கட்டி வச்சிருக்கான். ஸ்தோத்திரம். அப்ப இது 38 வருஷமா 18 வருஷமா சாத்தான் நேசிச்சிருக்கிறான், கட்டி வச்சு. 16ஆம் வசனம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டியிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? சாத்தான் நேசிச்சிருக்கான் அந்த பெண்ணை. 18 வருடமா இருந்த பெண்ணை அப்படியே கூனியாவே கட்டி வச்சிருக்கான். ஆண்டவர் அந்த நாள்ல அவங்க வந்தார். ஆண்டவர் வந்து பாருங்க,
ஆண்டவர் வந்த பிறகு சொன்னாரு, சாத்தான் கட்டி வச்சிருந்த அந்த சாத்தானுடைய கட்டுகளை அப்படியே உடைக்கிறேன். தம்பி உட்காருப்பா. பாருங்க, சாத்தான் வந்து என்ன செய்யணும், கட்டி வச்சுட்டு போயிட்டான். அவள் வந்து 18 வருஷமா குனியாவே இருக்கிறான், அப்படியே குனிஞ்சே போறான். அப்போ வாழ்க்கையில சிலர் குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு காரியத்தை விட முடியாம குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க, அல்லது போராடிக்கிட்டே இருப்பாங்க, வேதனையில் இருந்துகிட்டே இருப்பாங்க, அல்லது பிரச்சனையில் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த கட்டு குனி எப்படி குனிஞ்ச மாதிரி கட்டி வச்சுட்டான். சாத்தான் வந்து என்ன செஞ்சுட்டான், கட்டி வச்சுட்டு போயிட்டான், கயிறை வச்சு கட்டின மாதிரி. அப்போ அந்த கட்டை வந்து ஆண்டவர் என்ன செய்றாரு, கட்டை அவிழ்க்க வேண்டாமான்னு சொல்லி கட்டை அவிழ்க்கிறார். அந்த ஸ்திரியை பார்த்து சொல்ல, உன் பலவீனத்தில் என்று நீ விடுதலை ஆனா, கையை வைக்கிறார், வச்ச உடனே சுகமாயிட்டா. அவர் கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுவது அல்லேலூயா. சிலர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே சாத்தானுடைய கட்டுகளை அவர் உடைக்கிறார். அல்லேலூயா. சாத்தானுடைய எல்லா கட்டுகள், ஆமென், அல்லேலூயா. சாத்தானுடைய கட்டுகளை உடைச்சி நம்ம அப்படியே தேவன் பக்கமாக கொண்டு வரோம். ஆபிரகாமின் குமாரன், நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளை எல்லா விதமான கட்டுகள் உடைச்சி நம்ம அப்படியே தேவன் பக்கமாக கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவ கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். அல்லேலூயா, சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார். கீழ்ப்படியாமை என்னும் மரண அந்த கட்டுகளிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குறார். அல்லேலூயா, மரண கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குறார். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் நம்ம சொல்றார், ஸ்தோத்திரம், சாத்தான் முழுவதுமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த கட்டுகளில் இருந்து நம்மளை நீக்கி விடுதலை ஆக்குறார். அல்லேலூயா. இதுக்காக தான் அந்த குமாரனே நமக்காக பிறக்கிறார், நமக்கு பிறந்து நம்மளை அடையே விடுதலை ஆக்குறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே லூக்கால சொல்லப்பட்ட 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்குண்டவர்களை, இருதயம் நொறுங்கி போயிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கவும். 18ஆம் வசனம், ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகித்தார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவோம். இருதயத்துல நறுங்குண்டு கிடக்கிறவர்கள், அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பார்வையையும், அல்லது பிரசித்த நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கும். நொறுங்குண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்னா கடவுளுடைய அந்த இரக்கங்கள், கடவுளுடைய தயவு, கர்த்தருடைய தயவு என்ன செய்ய, கடவுளுடைய இரக்கம் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அல்லேலூயா. கடவுள் இதெல்லாம் அனுக்கிரகம் பண்றார். இப்படி ஆலயத்துக்கு வர்றதும் தேவ வார்த்தை கேட்கறதும் கடவுளுடைய அனுக்கிரகம். நீங்க சும்மா நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு இப்போ வேலைக்கு போறவங்க இருப்பீங்க, கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கலாம், ஆனா இது கடவுளுடைய அனுக்கிரகம். காலமெல்லாம் சாத்தான் நமக்கு வேலைகளை கொடுத்துட்டே இருப்பான், நிம்மதி இல்லாமே ஆக்கிறோம், ஓட விட்டுட்டே இருப்பான். கடவுள் அனுக்கிரகம் பண்ணி நம்மளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த வார்த்தையெல்லாம் கேட்க வச்சு நம்மளை பாவங்களை அறிக்கையிட வச்சு நம்ம பாவங்களை மன்னிச்சு நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அனுப்புறாரு. ஜீவன் பெற்றுக்கோள்னு சொல்லி அனுப்புறார், சுகத்தை பெற்றுக்கோள்னு சொல்லி அனுப்புறார், விடுதலை பெற்றுக்கோள்னு சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா. நிம்மதியை பெற்றுக்கோள்னு சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இதெல்லாம் கடவுளுடைய அனுக்கிறோம். ஏசப்பா, இயேசுங்கிற வார்த்தையே கடவுளுடைய அனுக்கிறோம். இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கப்பா. அவர் முந்திதான் பழைய ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும், கடாவை கொண்டு வரணும், மாடை கொண்டு வரணும், புறாவை கொண்டு வரணும், இப்படிப்பட்ட. ஆனா இப்ப ஆண்டவர் வந்து நம்மளை என்ன செய்யறாரு, அவர்கிட்ட வந்து இயேசுவே, இயேசுங்கிற ஆடு நமக்காக பலியாக்கப்பட்டார். அல்லேலூயா. நமக்காக ரத்த சிந்தினார். அல்லேலூயா. நமக்காக மரித்தார். அவரை விசுவாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கிறோம், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக அல்ல நம்மளை பிளஸ் பண்ணி அனுப்புகிறார். அல்லேலூயா. அவருடைய குமாரனாக இயேசு நமக்குள்ள வர்றார். இயேசு நம்ம வாழ்க்கையில பிறக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல், நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது என்ன நடக்குது, நம்ம பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, நம்முடைய சாபங்களை அறிக்கையிடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் அப்படியே இறங்குகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஊதியமாகி நமக்குள்ள பிரசன்னமாகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஒவ்வொரு குறைகளையும், நம்முடைய பாவங்களையும் ஆண்டவரே மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, நக்கிரமங்களை மன்னிங்க, சாபங்களை நீக்குமையா, ஆண்டவரே எனக்குள்ள வாருமையா, இன்றைக்கு என் சாபம் அடியோடு போகட்டும். எல்லா கண்களையும் மூடி ஜெபம். ஏசப்பா, கர்த்தருடைய அனுக்கிரக காலம் இதுதான், கர்த்தருடைய அனுக்கிரக நேரம் இதுதான். அல்லேலூயா. இப்படியே பாவங்களை அறிக்கிட்டு அப்படியே மறந்து போயிடக்கூடாது, திரும்ப அவருக்குள் வாழணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னையே தருகிறேனையா, எனக்காக பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தனீங்கப்பா, எனக்காக ரத்தம் சிந்தனீங்க, எனக்காக மரிச்சிங்க, எனக்காக உயிர்த்திருந்தீங்க. ஆண்டவரே நீ கழுவும். ஆண்டவரே ஏசப்பா, ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சகல பாவங்களில் இருந்து கழுவட்டும். ஆண்டவரே, இயேசு என்ற பேருக்கு அர்த்தம், இயேசு
இயேசுதாமே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். தமது ஜனங்கள் ஏசப்பாட்ட வந்துட்டீங்க. அவர் பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவருடைய பாவ மன்னிப்பை தருகிற தேவன். அல்லேலூயா. பாவ மன்னிப்பை தாருமையா. சொல்லுங்க, எல்லாம் வாயத்தரம் சொல்லுங்களேன். எனக்கு பாவ மன்னிப்பை தாரும் ஆண்டவரே. எல்லா கண்களை போடி முழங்கால் பட முடிந்தவர் முழங்கால் படிட்டு சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே எனக்கு பாவ மன்னிப்பை தாங்கப்பா. பாவத்திலிருந்து விடுதலை தானே கேட்கணும். ஏசப்பா வந்து டக்கு எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்க மாட்டாரு. கேட்கிறவங்களுக்கு தான் விடுதலை கொடுப்பாரு ஏசப்பா. எனக்கு சர்ச்சுக்கு வந்தேனே, எனக்கு ஒன்றும் நடக்கலையே நீங்க சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தாலும் முறைப்படி நீங்க என்ன செய்யணும், அதை கேட்கணும். இப்போ உங்க தட்டுல சாப்பாடு போட்டு வச்சாச்சு. சாப்பிட வேண்டியது யாரு கடமை? நம்முடைய கடமை. சாப்பிட்டாலும் சாப்பாடு ரெடி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரெடி, இயேசு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்க சொல்லணும், வாய் திறந்து ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. பாவத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உள்ள வந்துட்டார்னா பாவத்தெல்லாம் நீக்கிடுவாரு. இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொல்லுங்க. இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே எனக்குள் வாரும் ஆண்டவரே. என் பாவத்தை எனக்குள்ள வந்து என் பாவங்களெல்லாம் கழுவும் ஐயா. கழுவும் ஐயான்னு சொல்லுங்க. அப்புறம் நீக்கும் ஐயான்னு சொல்லுங்க. என்னை சுத்திகரியும் ஐயான்னு சொல்லுங்க. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே சில சாபங்கள், பாரம்பரியமா இருக்கிற சாபங்கள், எவ்வளவு கூனியா அந்த மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டபடி சில சாபங்கள். என்னதான் வாழ்க்கையில வேலை செஞ்சாலும் அந்த கடன் பிரச்சனை, சாபங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், வியாதி, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை தீரவே மாட்டுது. ஆண்டவரே இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த சாபம் என்னை விட்டு நீங்கட்டும் ஐயா. என் மூதாதையர் செய்த சாபங்கள் நீங்கட்டும். என் வாழ்விலே நாம் செய்த சாபங்கள் நீங்கட்டும். அறியாமல் செய்த பாவத்தை நிமித்து வந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும் ஐயா. கழுவுமையா சொன்ன சாபம் ஆண்டவரே நீங்கட்டும். ஆண்டவரே சிலுவையிலே தொங்கு, சிலுவையில் அவரால் நமக்காக அல்லேலூயா தொங்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமாகி நமக்காக தொங்கி அந்த சாபத்தை தொலைத்தார். அந்த இயேசு எனக்குள் வந்து எல்லா சாபங்களையும் மன்னிங்கப்பா ஆண்டவரே. கழுவும் ஆண்டவரே. அம்மா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. மூன்றாவதாக ஆண்டவரே எனக்கு எல்லா விதமான மரண கட்டுகள், முக்கியமா அந்த மரணம், சத்துருனுடைய கடைசி சத்துரு மரணம். இந்த மரணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குறார். மரணம் ஒரு மனுஷனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு என்ன வயது என்று தெரியாமல் அவனை மறிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்ல, எங்க குடும்பத்துல இந்த மரண கட்டு இருக்கக்கூடாதுப்பா. எல்லாம் சொல்லுங்க, மரணத்தின் கட்டு என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. மரண சாபத்தின் கட்டு என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. வியாதியின் கட்டு என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மரணத்திலிருந்து முழுவதும் விடுதலை தாங்கப்பா. ரபா சந்தரபல தேவலதி மரண ஆவியை இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ என்று கட்டளையிடுவார். ஏகாமலாதவனியா. அல்லேலூயா. பலவீனம், பலவீனம் 18 வருடமா பலவீனமா இருந்தது கூனியை கடவுள் சுகமாக்கினார். இயேசு வந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. பலவீனத்தினின்று விடுதலை. இருதயம் நொறுங்கொண்டே அழைகிறது. நம்ம மனசுல சமாதானம் இல்லாமே அலைவாங்க. நொறுக்கப்பட்ட இருதயம் ஆண்டவர் குணமாக்குறார். சிறைப்பட்ட வாழ்க்கை விடுதலை ஆக்குகிறார். அதில் சாத்தானோட சிறைப்பட்ட வாழ்க்கை விடுதலை. கடவுளுடைய அனுக்கிரக காலம் இப்பொழுது தேவனுடைய அனுக்கிரக காலம் வந்திருக்கிறது. தேவனுடைய அனுக்கிரகமான காலம். ஆண்டவரே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே அனுகூலமான வாசல் இப்பொழுது திறக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ரபன சந்தரபல ரிபன துருபல ரபனியா. அல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. கடவுளுடைய இரக்கங்கள் இயேசு பிறந்த இந்த நாளிலே ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்புகிறது. தெய்வீக பிரசன்னம் உங்களை வந்து நிரப்புகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரம்பி வெளியே பண்ணுகிறார். கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் உங்களுக்குள் உண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் இப்பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காக நன்றி. எல்லாம் சொல்லுங்க, என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டதுக்காக நன்றி. என் சாபங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காக நன்றி. எல்லா வாயத்திலும் சொல்லுங்க, என் கண்ணீரை ஆண்டவர் நீக்கினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சாபங்களையும் இப்பொழுது எனக்கு மன்னிச்சதுக்காக நன்றி. சொல்லுங்க, என் சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன். அப்பா என் குடும்பத்தில் ஆண்டவரே சாபமான பிள்ளைகள் பிறக்கக்கூடாது. என் குடும்பத்தில் அது சாபங்கள் இருக்கக்கூடாது. அப்பா ஆண்டவரே எல்லா வேதனை நீக்கும் ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம்
துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே. கரம் பிடித்து நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றே 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 நன்றே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. நன்றே 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 ரசோ நன்றே நன்றே. இருந்தவர் அவர்தான், இருப்பவர் அவர்தான், பிறந்தவர் அவர்தான், இனிமேல் வரப்போவதும் அவர்தான். கரங்களை தட்டி நன்றி ஆண்டவர் என்று சொல்வோம். இருந்தவர் அவர்தான், இருப்பவர் அவர்தான், இனிமேல் வரப்போவதும் அவர்தான். இருந்தவர் அவர்தான், பிறந்தவர் அவர்தான், இனிமேல் வரப்போவதும் அவர்தான். இருந்தவரே பிறந்தார், பிறந்தவரே மரித்தார், மரித்தவரே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தவரே மீண்டும் வரப்போகிறார் நம்மை மீட்டுக் கொள்ள. கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை மீட்க முடியாது. சிலுவையிலே பலியானீரே, மீண்டும் வரப்போகிறீரே, எனக்காக பிறந்தீரே, எனக்காக பிறந்த நல்ல தெய்வத்துக்காய் கரங்களை தட்டி நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எங்களுக்காக நீர் பிறந்தீர் ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக பிறந்தீர், என் பிள்ளைகளுக்காக நீர் பிறந்தீர். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர், யூ ஆர் எ மைட்டி காட், யூ ஆர் எ ஆல்மைட்டி காட், யூ ஆர் எ பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹalleluya. நீர் சர்வவல்லமையுள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிறந்தவரே உமக்கு நன்றி. இந்த ஆண்டவரே சத்தத்தை கேட்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பீராகப்பா. கரங்களை தட்டி ரீகாபாத நிரபர நிபர சந்தனவரவு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்காய் பிறந்த தெய்வத்திலே இந்த தெய்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஆண்டவர் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? அது இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தெய்வத்தை ஹalleluya நமக்கு தெளிவா ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க கரங்களை உயர்த்தி கார்மிக ஸ்தோத்திரம். இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லது இந்த இயேசு எனக்கு வேணும் சொல்லுகிறவங்க கை தூக்குங்க. இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணுங்கிறவங்க கை தூக்குங்க, நல்லா கையை தூக்குங்க. ஃப்ரீயா விடுதலையோட கை பரிசுத்த தேவ தூதர்கள் பார்க்கிறாங்க, தேவ சேனை பார்க்கிறது, தேவாதி தேவன் பார்க்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் எனக்கு வேணும், எனக்காக உயிர் கொடுத்த தெய்வம். எனக்கு மதம் பெருசு இல்லை, என்னுடைய சொந்த பந்தங்கள் பெருசு இல்லை, என்னுடைய எல்லாவற்றையும் காட்டிலும் உயிர் நண்பனை காட்டிலும் இயேசுதான் எனக்கு முக்கியம் சொல்றவங்க கைகளை உயர்த்தி எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு எனக்கு முக்கியம். இயேசுப்பா எனக்குள்ள வாங்கப்பா. அவர் வரும் பொழுது எல்லாரும் வந்துருவாங்க, சொந்த பந்தம் வந்துடும், குடும்பம் வந்துடும், வாழ்க்கை எல்லாம் அல்லது நண்பர் நல்ல நண்பர்களாம் வந்துடுவாங்க. அல்லது இயேசு நம் வாழ்க்கையில இருந்திருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உடைய திருக்கரத்திலே முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, தாழ்த்தி படைக்கிறோம். தொடர்ந்து நடக்கிறது காணிக்கை வேலையை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கென்று நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே இயேசு எங்களுக்காக தேவகுமாரனையே கொடுத்தீராப்பா. எங்களுடைய ஆண்டவரே வறுமை மாறுபடியாக, எங்களுடைய சூழ்நிலை மாறுபடியாக அந்த சாஸ்திரிகள் வந்து உமக்கென்று காணிக்கை ஆண்டவர் பொன்னையும் பொருளையும் உடைய பாதத்தில் வைத்தது போல வெளியேற பெற்ற